வெல்கம் பேக் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். இதை தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். அரை மணி நேரம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு துருவின கேரட், ஒரு 1/4 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓட்ஸில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்ல தேவையே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ்க்கு, ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இதில் இருக்க பீட்டா குளுக்கோன் ஃபைபர் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ, க்ரீன் பீஸில் இருக்க ரிச் ப்ரோட்டீன் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணவும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழிப்பணியாரம் கல்லில் எண்ணெயை விட்டு ரெடி பண்ண பேட்டரை சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த பேட்டரை வச்சு குழிப்பணியாரம் தான் செய்யணும்னு இல்லை, தோசை மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை பேன் கேக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.